வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய கதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற கதையினுடைய பெயர் சுவை. கதாசிரியர் திரு சத்யபிரியன் அவர்கள் எழுதிய இந்த சிறுகதை ஒரு கிராமத்திலே மிகவும் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஒரு அப்பாவி ஒருவனுடைய வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு சம்பவத்தினை ஒரு கதையாக ஆக்கியிருக்கிறார். மிகச் சுவையாக அமைந்த இந்த கதையினுடைய பெயரும் சுவை. நேரடியாக நாம் கதைக்குள் செல்வோம் நேயர்களே. சுப்புனிக்கு நல்ல வாட்டிய பாதாமர இலையை விரித்து சுட சுட அன்னம் பரிமாறி அதில் உள்ளங்கை ஆழத்துக்கு குழித்து கொண்டு சாம்பாரை நிரப்பி தந்தால் போதும். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் கொடுத்தால் கூட வேண்டாம். அவனை தரையில் உட்கார வைத்து இலை போட்டு சாப்பாடு பரிமாறுபவர்கள்தான் மிகவும் குறைவு. உடல் உழைப்பு தேவையென்றால் மட்டும் சுப்புனியை தேடிப்போக ஆள் கிளம்பும். அஸ்தம்பட்டி தண்ணீர் தொட்டியிலிருந்து 2 நடை தண்ணி கொண்டு வரணும் சுப்புனி என்று கூறினால் போதும், அடுத்த நொடி அவன் ஆஜராகி விடுவான். 2 பக்கமும் பங்க்சரான டியூபில் தொங்கும் பிளாஸ்டிக் குடங்களை எடுத்துக்கொண்டு ஒரு நடையில் தொடங்கி 7-8 நடைகள் கூட சலிக்காமல் தண்ணீர் சுமந்து வருவான். ஒரு காக்கி டிராயரை மாட்டிக்கொண்டு வாயில் இஷ்டத்துக்கு ஒரு பாட்டை எவருக்கும் புரியாத மொழியில் பாடியபடியே நீர் சுமப்பான். சுப்புனி கோரிமேட்டிலிருந்து விறகு தூக்கிட்டு வரணும்டா என்று மெஸ் நடத்தும் மாசாணி அதட்டலாக சொன்னால் கூட போதும், உடனே 3 சக்கர தள்ளுவண்டியில் 4 குண்டு விறகுகளை கூட அள்ளி தூக்கி போட்டு ஏற முடியாத மேடுகளில் கூட கெண்டைக்கால்கள் 2ம் வலிக்க அழுத்தி கொண்டு வருவான். செவ்வாய்ப்பேட்டையில் முட்டை முட்டையாய் பருப்பும் அரிசியும் சுமந்து வர வேண்டுமா? சுப்புனி வேண்டும். சுப்புனி கூலியாக எதிர்பார்ப்பது அவனை வக்கணையாக உட்கார வைத்து வாழை இலை விரித்து சாதம், கூட்டு பொரியல், சாம்பார், அப்பளத்துடன் கூடிய முழு சாப்பாடு. அது போதும் அவனுக்கு. சுப்புனியின் வீடு எங்கு இருக்கிறது என்று கூட அந்த பகுதி மக்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆர்வ மிகுதியில் ஓரிருவர் அவன் வீடு குறித்து கேட்டால் அவன் கிழக்கு திசையில் தனது முழங்கையை உயர்த்தி அங்கைக்கு என்பான். அவன் பேச்சில் தெளிவான உச்சரிப்பு இருக்காது. உற்று பார்க்கும் பார்வைகளை அவனால் தாங்க முடியாது. கீழ்வுதட்டில் எச்சில் ஒழுக ஓர் அசட்டு இழித்து விடுவான். ஒரு காக்கி டிராயரும் கரைபடிந்த முண்டாபணியனுடன் தான் அந்த வீதிகளில் அலைந்து கொண்டிருப்பான். எண்ணெய் என்கின்ற சமாச்சாரத்தையே கண்டிராத செம்பட்டை படிந்த முடி, தூசு படர்ந்த முகம், செவ்வரி ஓடிய கண்கள், உழைத்து உழைத்து உரம் ஏறிப்போன கைகளும் கால்களும் விரிந்த நெஞ்சும் ஒரு தேர்ந்த உடற்பயிற்சியாளரின் உடலை விட உறுதி உள்ளவையாக தோன்றும். எந்த வீட்டிலும் பந்தலோ ஷாமியானவோ போட்டுவிடக்கூடாது. அவனுடைய உடைந்த சைக்கிளை உருட்டி கொண்டு விஷேடம் நடக்கும் வீட்டின் முன்பு ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வேளக்குயுங்க வேளக்குயுங்க என்பான். அவனுடைய உச்சரிப்பில் டேவும் வராது, ரேவும் வராது. அவன் வேலை கொடுங்க என்று சொல்வதற்குள் 1000 வேலைகளை அவனிடமிருந்து வாங்க ஒவ்வொரு இல்லமும் காத்து கொண்டிருக்கும். கண்ணங்குறிச்சி போலீஸ்காரர் வீட்டில் 2 பசுமாடு, 4-5 ஆடுகள், 2 வான்கோழி இருக்கிறது. போலீஸ்காரனுடைய சம்சாரம் பாக்கியம் அவனிடம் மொத்த தொழுவத்தையும் சருகு பொறுக்கி, குப்பை கூளங்களை ஒதுக்கி, எரியூட்டி, ஹோஸ் பைப்பு மூலமாக ஆடு மாடுகளை குளிப்பாட்டி, 1 வாரத்துக்கு உண்டான தட்டு வாங்கி வரச் சொல்லி, கிணற்றடியில் காயப்போட்டுள்ள எருவா முட்டைகளை கோணிப்பையில் போட்டு மாடி அறையில் ஸ்டாக் அடுக்கி விட்டு வரச் சொல்லுவாள். மாதம் 1 முறை மேலே இருக்கும். மாடி மேலிருக்கும் தண்ணீர் தொட்டியை கழுவி மருந்தடிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அவனிடம் மொத்த வேலையும் வாங்கிவிட்டு, உனக்கு சோறாக்கி குழம்பு ஊற்றி கொடுக்கணும்னு தான் ஆசை சுப்புனி. ஆனால் பாரேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் ஒரு ரெஸ்ட்டுன்னு சொல்லி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருக்காரு. குளிர்ச்சின்னு கோழி குழம்பு ஆக்கி வச்சுருக்கேன், உனக்கு கவிச்சு பிடிக்காது. வேணும்னா ஒன்று செய், இந்த குழம்புல பீஸெல்லாம் இல்லாமல் ஊற்றுறேன், சாப்பிட்றியா என்பாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். சுப்புனிக்கு இறைச்சி உண்ணும் பழக்கம் கிடையாது. முட்டை கூட சேர்த்து கொள்ள மாட்டான். இது அந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் தெரியும். தெருமுனையில் மளிகை கடை வைத்திருக்கும் நாடாத்தி மீனா தைப்பொங்கல் முடிந்த மறுநாளும் ஆடி மாதத்தில் ஒரு நாளும் கரிநாள் கொண்டாடுவாள். ஊரை வளைத்து தெரு முழுவதற்கும் போக்குவரத்தை தடுத்து 2 பெரிய ஆட்டுக்கடாக்களை வெட்டி கரிச்சோறு போடுவாள். சுப்புனி கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்து கொடுப்பான். வேலை வாங்குவதில் நடாத்தி பலே கில்லாடி. இருப்பினும் விருந்து தொடங்கும் சமயம் சுப்புனி அங்கு இருக்க மாட்டான், பறந்து ஓடிவிடுவான். ஒரு கரிநாளின் போது சுப்புனியை ஓடவிடாமல் தடுத்து அவனையும் உட்கார வைத்து இலையை போட்டு அன்னம் பரிமாறி அதன் தலையில் மீனாவின் மூத்த மகன் சிரித்து கொண்டே கோழி இறைச்சி மிதக்கும் குழம்பை பெரிய அகப்பையினால் ஊற்றி சாப்பிட்ற சுப்புனி என்று அதட்டினான்.
சுப்புனி வாயை கோணிக்கொண்டு பெரிதாக அழத் தொடங்கினான். அனைவருக்கும் சங்கடமாக போய்விட்டது. டாக்டர் வீட்டில் வாரம் ஒரு முறையோ 2 முறையோ காரை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். டாக்டர் இருந்தால் அவர் சம்சாரம் வாசல் தோட்டத்தில் உள்ள குழாயில் ஹோசைச் செருகி கொடுப்பாள். சுப்புனி உற்சாகமாக வாய்க்கு வந்தபடி பாடல்களை பாடிக்கொண்டு ஒரு இங்கு இடுக்கு இல்லாமல் காரை சுத்தமாக கழுவி மட்காட் பகுதிகளில் குப்புற நுழைந்து சேறு சகதி அகற்றி காரை புதிதாக ஷோரூமிலிருந்து இறக்கியது போல் மாற்றிவிடுவான். டாக்டர் இல்லையென்றால் அவர் சம்சாரத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைத்துவிடும். வாசல் குழாய் அடைத்து கொண்டது என்பாள், பழைய பேப்பர் சேர்ந்து போனது என்பாள். அப்பொழுதெல்லாம் சுப்புனி 2 பெரிய பிளாஸ்டிக் குடங்களில் தெருமுனையில் உள்ள பைப்பிலிருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து போர்ட்டிகோ மூலையில் டாக்டர் சம்சாரம் எடுத்து வைத்திருக்கும் அரையாள் உயர பேரலில் நீர் நிரப்பி காரை கழுவி விட வேண்டும். ஒரு முறை அவன் பாடிக்கொண்டிருப்பதை டாக்டர் கேட்டுவிட்டு, என்ன பாடுறான் தெரியுமோ, அச்சப்பத்து மாணிக்க வாசகரோட பதிகம். கிற்கா, உனக்கு எப்படா தெரியும் என்றார். அவன் பாடுற அழகில் அது மாணிக்க வாசகர் பதிகம்னு உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் என்றாள் டாக்டர் சம்சாரம். டாக்டர் இருந்தால் கார் கழுவுவது மட்டும்தான் சுப்புனிக்கு இருக்கும். டாக்டர் இல்லை என்றால் போதும், சுப்புனி அப்படியே இந்த போர்ட்டிகோவை சுத்தம் பண்ணி பெருக்கி வச்சிடேன் என்றோ, தோட்டத்தில் அதிகமாக வளர்ந்திருக்கும் செடிகளை கட் பண்ணி விட்டு அப்படியே மருந்தடிச்சிடு என்றோ, என்னதான் ஒட்டக்கொச்சி நீளமாக இருந்தாலும் நீ ஒட்டடை அடிக்கிற மாதிரி என்னால் முடியல, உள்ளே வந்து கொஞ்சம் தூசி தட்டி கொடுத்துரு என்றோ ஒரு கூடுதல் வேலையும் சேர்த்து வாங்கி விடுவாள். புறக்கடையில் டாக்டர் வீட்டில் நிறைய புழங்குவதற்கு இடம் இருக்கும். தரையில் சிமெட்டி போட்டு பூசியிருப்பார்கள். மோட்டார் ஷெட் அருகில் உள்ள அந்த பழைய பிளாஸ்டிக் உணவருந்தும் வட்டிலை போட்டு டாக்டர் சம்சாரம் அன்னம் பரிவாரான். அன்னமோ குழம்போ பொரியலோ சுடச்சுட இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. டாக்டர் சம்சாரம் வீட்டு சாம்பாரும் கூட்டும் பொரியலும் அலாதி மனம் மிகுந்ததாக இருக்கும். டாக்டர் சமாச்சாரம் எப்படி இருந்தாலும் அங்கு வேலை பார்க்கும்போது மட்டும் அவனை ஒட்டக்கறந்து வேலை வாங்கினாலும் கூட வஞ்சனையின்றி அமுது படைப்பாள். இன்னும் கொஞ்சம் சாம்பார் விடவா என்றால் சுப்புனி ஏக குஷியுடன் தலையாட்டுவான். எல்லா சாதத்திலும் சாம்பாரே விட்டு சாப்பிடுவான். எப்போடா ரசம் வரலாம் சாப்பிட போகிற என்ற டாக்டர் சம்சாரம் கேட்டு கேட்டு பரிமாறுவாள். சுப்புனி உழைக்கும் உழைப்பிற்கும் அவன் வயிற்றில் எரியும் அக்னிக்கு போடப்படும் அவிசின் அளவு சரியான விகிதத்தில் இருக்காதுதான். பசி தாங்க முடியாவிட்டால் 2 தெருக்கள் தள்ளி இருக்கும் நடைபாதை கடையும் இல்லாமல் மெஸ்ஸும் இல்லாமல் அர்ஜுனன் நடத்தும் பணியார கடையில் போய் நிற்பான். அர்ஜுனனுக்கு 4 வாரிசுகள். பற்றாக்குறைக்கு அவன் மனைவி கௌரியும் வாட்டச்சாட்டமாக எந்த வேலையும் செய்ய தயாராக இருந்ததால் அந்த பணியார கடையில் அவனுக்கு அதிகமாக வேலை இருக்காது. பெரிய ஆட்டு உரலின் முன்பு முழங்கால் தெரிய வழித்து கட்டி கொண்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை மாங்கென்று மாவாட்டி எடுத்து வைத்து விடுவாள். அர்ஜுனனின் பெரிய பெண் கையில் ஒரு பாடப்புத்தகத்தை வைத்து கொண்டே அடுப்பின் முன் அமர்ந்து வெந்த பணியாரங்களை கம்பியால் குத்தி திருப்பி போட்டு கொண்டிருக்கும். அர்ஜுனன் ஒரு மேசை முன்பு நின்று கொண்டு தக்காளி, வெங்காயம், கொத்துமல்லி எல்லாவற்றையும் பொடிப்பொடியாக அறிந்து கொண்டே இருப்பான். 2 வளர்ந்த பிள்ளைகள் தெருக்குழாயில் வாரம் ஒரு முறை மாநகராட்சி தண்ணீர் குழாய்களில் விநியோகிக்கும் குடிநீரை மொத்த குத்தகைக்கு எடுத்து கொண்டது போல நீர் பிடித்து பேரலாக நிரப்பி விடுவார்கள். சுப்புனி வம்படியாக போய் நின்றால் அர்ஜுனன் அஸ்தம்பட்டி தண்ணீர் தொட்டியிலிருந்து நீர் பிடித்து வர ஏவுவான். 10 நடை நடந்த பின்பு சரியான பதத்திலிருந்து தப்பிய உதிர்ந்த பணியாரங்களையும் 2 இட்லிகளையும் கொஞ்சம் காரச்சட்னியும் ஒரு எவர் சில்வர் தட்டில் போட்டு தருவான். அர்ஜுனன் செய்யும் பணியாரங்கள் தனி ருசியாக இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் சுப்புனி போய் நின்றால் அர்ஜுனன் வேலை எதுவும் கொடுக்க மாட்டேன் என்கிறான். அர்ஜுனன் மட்டுமல்ல, சுப்புனியை அந்த பகுதியே மறந்து விட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு அவன் வம்படியாக சைக்கிளை நிறுத்திவிட்டு வேலை வாங்கும் வீடுகளில் கூட வேலைக்கு வைத்து கொள்ள மறுக்கத் தொடங்கினார்கள். போலீஸ்காரர் வீட்டில் புறக்கடையில் சின்னதாக ஒரு பயோகேஸ் பிளான் போட்டு அதில் சாணியோ அதனை அவரோ அவர் சம்சாரமோ சேர்ந்து விடுவதால் அவர் வீட்டில் வேலை கிடைப்பதில்லை. டாக்டரும் தனது காரை மெயின் ரோடில் உள்ள புதிதாக துவங்கப்பட்ட கார் கழுவும் பட்டறையில் கொண்டு போய் விட்டு விடுகிறார். டாக்டர் சம்சாரம் மட்டுமில்லை, பெரும்பாலான இல்லங்களில் தூசு துடைக்கும் எந்திரத்தை மாட்டிக்கொண்டு வைங் என்ற சப்தத்துடன் தூசு தட்ட தொடங்கிவிட்டனர். எந்திரங்களுக்கு சுப்புனியைப் போல தனி அடையாளங்களும் பரிதாபப்பட வேண்டிய காரணங்களும் கிடையாது. எது எப்படி போனால் என்ன, சுப்புனிக்கு வாரம் ஒரு முறை வக்கணையாக கிடைத்த உணவு படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. அதையும் மீறி வேலை என்று போய் நின்றால் அரசாங்கம் இலவசமாக அரிசி போடுது, அதை பத்தாதா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அந்த இலவச அரிசியில் ஓர் அலட்சியம் இருப்பது கேள்வி கேட்பவர்களுக்கு தெரியாது.
எல்லாமே பண பரிவர்த்தனை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. எவருக்கும் எதற்கும் நேரமில்லாமல் போய் இஞ்சி பூண்டு விழுது கூட பிளாஸ்டிக் பைகளில் மளிகை கடைகளில் தொங்கத் தொடங்கிவிட்டன. 3 ரூபாய்க்கு எலுமிச்சை சாதமும் கொத்துமல்லி சாதமும் போடுறாங்களே, போய் துண்ண என்று முகத்தில் அடிக்கிறார்கள். தினம் ஒரே கொத்துமல்லி சோற்றை திங்க முடியுமா? நாக்கு என்ன எந்திரமா? இப்படி நாக்கு செத்து போய் கிடந்த சுப்புனிக்கு காதிலே தேன் வந்து பாய்ந்தது போல் ஒரு செய்தி ஒன்று வந்தது. மெயின் ரோடிலிருந்து உள்ளடங்கி ஜட்ஜி சாலைக்கு வடக்கே சண்முகம் மளிகை கடைக்கு முன்பு ஒரு முருகன் கோவில் உள்ளது. ராமசுப்பிரமணிய சாஸ்திரிகளின் தாத்தா காலத்தில் கட்டப்பட்ட கோவில். ராமசுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு 7-8 சகோதரர்கள். சென்னை, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், லாஸ் ஏஞ்சல்ஸ், கத்தார் என்று எல்லா இடங்களிலும் வியாபித்த குடும்பம். ராமசுப்பிரமணிய சாஸ்திரிகள் கோவில் போதும் என்று இங்கேயே இருந்து விட்டார். விஸ்தாரமான கோவில். சின்ன விக்கிரகம் என்றாலும் அழகான முருகன், வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகன போஸ். முருகன் கோவில் என்று பெயரை தவிர சிவலிங்கம், காலபைரவர், லக்ஷ்மி நரசிம்மர், நவகிரகம் என்று கோவில் தன்னை காலத்துக்கு ஏற்ப விருத்தி செய்து கொண்டே போனது. அந்த கோவிலில் தைப்பூசம் விசேஷமாக கொண்டாடப்படும். கொடியேற்றி காப்பு கட்டி துவங்கினால் 10 நாள் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும். கடைசி 2 நாள் அந்த பகுதியே அல்லோகல்லப்பட்டுவிடும். இறுதி நாளான தைப்பூசத்தன்று சுப்பிரமணிய கடவுளுக்கு வள்ளி தெய்வானையுடன் திருமணம் நடைபெறும். காவடியும் சிறப்பு பூஜைகளுமாய் அந்த பகுதியே அலரும். பந்தல் போடப்பட்டு ஆள் உயர சவுண்டு ஸ்பீக்கரில் விடிகாலையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என்று பாட ஆரம்பித்தால் மாலையில்தான் ஓய்வார். சுப்பனே, முருகன் கோயிலில் நாளைக்கு திருக்கல்யாணம்னு ஊரை கூப்பிட்டு ஓசிச்சோறு போடுறாங்களாம். காசி ஐயர் தான் சமையலாம் அர்ஜுனன் சொல்லிவிட்டு போனான். காசி ஐயர் நலபாகத்தை சாப்பிடும் வாய்ப்பு சுப்புனிக்கு குருசாமி தெருவில் இருக்கும் சந்திரா மாமி வீட்டில் ஒரு முறை கிடைத்தது. மாமியின் பேரனுக்கு பூணல் கல்யாணம் முடிந்தது. வீட்டில் சமராதனை விசேடம் நடத்தினார்கள். காசி ஐயர் தான் சமையல். வீடு கொள்ளாமல் உறவினர்கள் வந்து குவிய முதல் நாள் குழாயை திருகினால் தண்ணீர் நின்று போயிருந்தது. சுச்சோ, கூப்பிடு சுப்புனிய. முதல் நாள் காலையில் அவனது ஓட்டை சைக்கிளில் தண்ணீர் எடுத்து அவர்கள் வீட்டு சம்பில் ஊற்றத் தொடங்கிய சுப்புனி மாலை 3 மணி வரைக்கும் தண்ணீர் எடுத்து கொட்டிய வண்ணம் இருந்தான். சந்திராமாமி பாரபட்சம் இல்லாமல் அவனை கூடத்தில் உட்கார வைத்து தலைவாளை இழை போட்டு அன்னம் பரிமாறினாள். ஒரு துளி பாயசம், வலது பக்கம் கீழ்ப்பகுதியில் அதற்கு மேலே வெண்டைக்காய் தயிர் பச்சடி, அடுத்து உருளைக்கிழங்கு பொடிமாஸ், பீன்ஸ் உசிலி, பூசணிக்காய் கூட்டு, பீட்ரூட் இனிப்பு பச்சடி, கேரட் கோசுமல்லி, ஊறுகாய், இஞ்சி புளி, கொஞ்சம் புளியோதரை, வடை ஒன்று, நல்ல மொறுமொறுவென்று பருப்பு வடை, வாழைக்காய் சிப்ஸ், அப்பளம், பருப்பு, அன்னம் பரிமாறி அதன் தலையில் குளம் கட்டி மணக்கும் சாம்பார். கண்களில் நீர்மழுக சுப்புனி சந்திரமாமியை பார்த்தான். மாமி அவனுக்கு அன்னபூரணியாக காட்சியளித்தாள். எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியாத ஒரு கைமணம் காசியினுடையது. இத்தனை கூண்டு போடப்பட்ட புளியிஞ்சியில் கூட காசி ஐயரின் பெயர் எழுதியிருந்தது. 1 மாதத்திற்கு அந்த சாப்பாட்டை நினைத்து நினைத்து சுப்புனி நாவில் நீர் ஊறி நின்றான். சுப்புனி இப்பொழுது சைக்கிளை வைத்து கொண்டு ராமசுப்பிரமணியம் வீட்டின் முன்னால் வண்டியை நிறுத்தினான். ராமசுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு கோவில் காரியம் பிரதானமில்லை, வைதிகம்தான். வருமானம். கார் இருக்கிறது, பைக் இருக்கிறது. பாதி நேரம் அவரை சுப்புனி மோட்டார் சைக்கிளில் பார்த்திருக்கிறான். ஊரறிந்த ஏமாளி என்பதால் சுப்புனியும் சாஸ்திரிகள் கண்ணில் விழுந்திருக்கிறான். வேய கொடுங்க என்று எள்ளித்தான் சாஸ்திரிகளை பார்த்து. சாஸ்திரிகளுக்கு அவன் என்ன கேட்கிறான் என்று புரியவில்லை. வீட்டு வேலை இந்தா செய்ய சுப்புனி திக்கி திக்கி பேசினான். எங்கே தான் சொல்வது புரியாமல் சாஸ்திரிகள் விரட்டிவிட்டால் பிறகு அங்கே நுழைவது அரிய செயலாகி காசி ஐயருடைய நலபாகத்தை ருசிக்க முடியாமல் போய்விடுமே என்ற பதற்றம் அதிகமானது. கோவில் சிவாச்சாரியார் யதார்த்தையாக அங்கு வந்தவர் இவனை பார்த்துவிட்டு, அடே வாடாக்கு இருக்கா, நல்ல ஜமத்தில் தான் வந்திருக்க, நாளைக்கு முச்சூடும் விறகு, எருவாட்டி, ஹோமத்துக்கான பண்டம், பாத்திரம் எல்லாம் கொண்டு வரணும்டா. கூடத்தை பெருக்கி பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்து அடுக்கி வைக்கணும்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. காத்தாலே 4 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடு, சரியா என்றார். உழைப்பதற்கு என்றே பிறந்த ஜீவன் பாருங்கோ, கையும் காலும் கரணகரணையாக வச்சுட்டு இருக்கிறத. ஒரு வேளை சோறு போட்டால் போதும். இந்த காலத்தில் உடல் உழைப்பை உண்மையாக கொடுக்கணும்னு யார் வர்றா? மாதம் 20 நாள் கணக்கு பண்ணி அரசாங்கம் கொடுக்குற 400 ரூபாயும் இலவச அரிசியும் வாங்கிட்டு காத்தால சீட்டு ஆடு புலி ஆட்டம்னு பொழுது செஞ்சால் சாராய கடைக்கு போகணும்னு சொல்கிறாங்களே தவிர
ஒழுங்காக உடல் உழைப்பை தர்றேன்னு யார் சொல்லிட்டு இருக்காப்போ? சுப்புனி மறுநாள் விடிகாலை 3:30 மணிக்கு எழுந்து குளித்து நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டு வழமையான காக்கி டிராயரையும் முண்டாபணியனையும் அணிந்த வண்ணம் கோவிலில் போய் நின்றான். ராமசுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு மேற்பார்வை மட்டும்தான். கோவிலின் முழு பொறுப்பும் ராமமூர்த்தி சிவாச்சாரியாரும் அவரது 2 எடுபிடி பிராமணர்களும் தான். அவர்களில் ஒரு பிராமணன் சுப்புனியை அழைத்து கொண்டு கிணற்றடியில் கொண்டு போய் விட்டான். பெரிய முற்றம், பெரிய விவசாய கிணறு, முழுவதும் சிமெண்ட் தளம் போடப்பட்ட புறக்கடையில் ஒரு மூலையில் 2 பெண்கள் பெரிய பெரிய பாஸ்திரங்களை போட்டுக்கொண்டு தேங்காய் நார் கொண்டு தேய்த்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு மூலையில் கிணற்றின் அருகில் பெரிய குழாய் திறக்கப்பட்டு தண்ணீர் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்தது. பெண்களில் ஒருத்தி அவனை கூப்பிட்டு, உன் பேரென்ன? சுப்புனி. இன்னொருத்தி ஜாடையாக சிரித்தாள். என்ன சுப்புனி என்று மீண்டும் அவன் விகற்பமில்லாமல் கூறினான். நான் இவனே ரோட்டில் போக வர பார்த்துருக்கேன். சரி, எனக்கு இருக்கு பையன் என்றாள் முதலில் கேட்டவள். வீடு எங்கே? சுப்புனி வழக்கம் போல் கோணல் சிரிப்பை சிரித்து கள்ளங்குறிச்சி மயானம் இருக்கும் திசை தனது வலது முழங்கை உயர்த்தி காட்டி அங்கொயுக்கு என்றான். எங்கே இருந்தா என்ன? முதல்ல அங்கே இருக்கிற பைப்பில் வர்ற தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இந்த 4 அண்டாவிலையும் நொப்பணும். காலையில் 5 மணிக்கெல்லாம் காசி ஏறி சமைக்க வந்துடுவார், தெரியுதா? அதுக்குள்ளே இத்தனை பாத்திரத்தையும் கழுவி ஆகணும். நீ பயப்படாத, உன் வேலை தண்ணி முண்டாந்து கொடுக்கறது மட்டும்தான். சுப்புனி 2 பிளாஸ்டிக் குடங்களை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக பாடிய வண்ணம் குழாயை நோக்கி கிளம்பினான். செந்தில் மாநகர் வாழ் கந்தநாதன் இரு செய்ய பாத கஞ்சமே, நமக்கு உய்யமேவு தஞ்சமே, இன்று செப்புவது கொஞ்சமே, கேட்க தீய பாதக விரோதம் வாயவிட்டு திரும்புவாயே நெஞ்சமே. சுப்புனியிடம் ஒரு உற்சாகம் கிளம்பியது. கால்களில் ஒருவித தாளகதியுடன் அசைவுகளை உண்டாக்கி துள்ளு நடையுடன் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தை பாடிய வண்ணம் சென்றான். அவனுக்கு அண்ணாமலை ரெட்டியார் பற்றியோ அவர் முருகன் மேல் காவடி சிந்து பாடி இருக்கிறார் என்பது போன்ற கூகுள் சமாச்சாரங்கள் தெரியாது. இருப்பினும் இந்த பாடலை அவன் சிறுவயதில் தங்கியிருந்த ஒரு சாமியார் மடத்தில் நிதமும் பாட வேண்டும் என்பதால் பாடி மனப்பாடம் ஆன ஒரு பாட்டு. முதலில் அந்த பெண்களுக்கு இந்த பாடலின் வார்த்தைகளும் அர்த்தங்களும் புரியவில்லை என்றாலும் அவனுடைய சந்தம் அவர்களிடம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அவன் நீர் சுமந்து கொண்டு வந்த அண்டாக்களை நிரப்பியதோ பாத்திரங்களை தேய்த்து கழுவி கவிழ்த்தியதோ எதுவுமே ஒரு பாரமின்றி ஆற்றோடு மரக்கட்டைகளை சுமந்து செல்வது போல் மிக எளிதாக செய்து முடித்தான். 6 மணி சுமாருக்கு காசியையரும் அவருடைய சகபாடிகளான பரிசாரர்களும் வந்து இறங்கினார்கள். சுப்புனியின் கவனமெல்லாம் மடப்பள்ளியில் தான் இருந்தது. காசியையர் சின்னதாக ஒரு பூஜையை போட்டுவிட்டு விறகு அடுப்பை பற்ற வைத்தார். ராமமூர்த்தி சிவாச்சாரியார் உள்ளே வந்து, இன்னையோட உற்சவம் முடிகிறது காசியே, கார்த்தால டிஃபன் வேணாம், மத்தியானம் பூச நட்சத்திரத்தில் பார்வதியோட வேல் வாங்குகிற வைபவம் முடிஞ்சோடனே அலங்காரம் ஆகி தீபாராதனையோட விசேஷமெல்லாம் முடியும். மத்தியானம் ஒரு 1 மணிக்கு மேலே ஆகும். பந்திக்கூடத்தை திறந்து வந்திருக்கிற பக்தா எல்லாருக்கும் சுவையான சாப்பாடை பண்ணுங்கிறது தான் சாஸ்திரிகளோட ஆர்டர். 2 கறி, அவியல், கூட்டு, பச்சடி, கிச்சடி, பாயசம், வடைன்னு பிரமாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டார். பார்த்து சமைங்கோ என்று சொல்லிவிட்டு சென்றார். சுப்புனிக்கு நாவில் நீர் ஊறியது. உற்சாக மிகுதியில் பாத்திரங்கள் தேய்த்த இடத்தை கோரி கோரி நீர் ஊற்றி தென்னை விளக்கு மாற்றால் வரட்டு என்று கூட்டி சுத்தம் செய்ய தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து சிவாச்சாரியா தனது 3 சீடர்களின் உதவியுடன் கருவறையில் உள்ள திருவாச்சிகை, பெரிய வெண்கல மணிகள் 3, பூஜை சாமான்கள், செம்பு, சந்தனக்கிண்ணம், ஆலவட்டம், கண்ணாடி, குடை, தூப தீபங்கள், 4-5 பெரிய தாமிர தாம்பாளங்கள், 3 அடுக்கு தீபாராதனை தட்டு ஆகியவற்றையும் கொண்டு வந்து போட்டார். பாருங்கம்மா, 1/2 மணி நேரம் திரை போட்டு சாமிக்கு தைல காப்பும் திருமஞ்சனமும் ஆகும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கணும். ஆனால் அதுக்குள்ளே இத்தனை ஜாமானையும் புளி போட்டு பளிச்சுன்னு தங்கம் மாதிரி மின்ற மாதிரி தேய்ச்சி வைக்கணும். என்ன பண்ணுவீங்களோ எப்படி, இது எனக்கு தெரியாது. இந்த கண்ணாடி போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கார், அவர்கிட்ட சொன்னால் வேணுங்கிற புளியை எடுத்து கொடுப்பார். சீக்கிரம் வேலை ஆகட்டும். சுப்புனி சிவாச்சாரிய சொன்ன அவரிடம் சென்று புயி என்றான். அவர் புரியாமல் தடுமாறினார். பூச பாத்திரம் தேய்க்க புயி என்றான். அந்த நபர், அட கசம் பிடிச்சவனை, புளின்னு சொல்லண்டா என்றார். உள்ளே சென்று ஒரு சிறிய பந்து அளவுக்கான புளியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அதற்குள் பெண்களில் ஒருத்தி சாம்பலை ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொண்டு வந்திருந்தால், இன்னொருத்தி பக்கத்திலிருந்து தோட்டத்திலிருந்து ஒரு செங்கல்லை எடுத்து பிடித்து கிண்ணத்தில் நிரப்பியிருந்தாள். திருவாசிகை ஜெயிப்பதற்குள் அவர்கள் இருவருக்கும் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. 3 சன்னதியிலும் சிறிய மூர்த்தி என்பதால் திருவாசிகை இந்த மட்டுடன் சுப்புனி அவளை விலகிக் கொள்ளச் சொன்னான். காலமாக அந்த கோவிலின் பூசை பொருட்களை
கழுவி சுத்தம் செய்யும் அவளுக்கு அந்த பொறுப்பை அவனிடம் கொடுக்க முதலில் ஒப்பவில்லை. உடலும் சேர்ந்து ஒத்துழைக்க மறுத்ததால் அரை மனதுடன் அவனிடம் கொடுத்தாள். சுப்புனி அவளைப் போல முக்காலில் உட்காராமல் திருவாச்சிகை அருகில் ராய நனைந்தாலும் பரவாயில்லை என்பது போல அமர்ந்தான். முதலில் செங்கல் பொடியை கையில் எடுத்து சூடு பறக்க 4 அடி உயரமும் 1/2 அடி உயரமும் உடைய திருவாசியை தேர்க்கத் தொடங்கினான். திருவாசி முகப்பில் காணப்படும் பூத முகத்தை மிக உற்சாகமாக தேய்த்தான். ஏண்டா கிருக்கா, இதுக்கெல்லாம் பாட்டு எதுவும் இல்லையா என்றாள் ஒருத்தி. வள்ளிமயில் முருகேசன் குடி வள்ளிபதம் பணிநேசன் உரை வரமே தரு கழுகாச்சல பதிகோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே என்று குரலில் சுதி ஒரு பக்கமும் தாளம் ஒரு பக்கமுமாக பாடினாலும் பாடலின் சந்தமும் துள்ளலும் மாறாமல் பாடினான். உச்சரிப்பு சரியாக இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கூர்ந்து கேட்டால் அவன் என்ன பாடுகிறான் என்பது புரியும். சுப்புனி போன்றவர்கள் பேசும் பேச்சை இங்கு கூர்ந்து கேட்க எவரும் இல்லை. அவனுடைய சந்தமும் தாளமும் உற்சாகமும் மற்ற 2 பெண்களையும் தொற்றிக்கொள்ள அவர்கள் இருவரும் எவரும் ஆணையிடாமல் நீர் சுமந்து வந்தனர். 10 நிமிடங்களில் புளி, செங்கல் பொடி, சாம்பல் இவற்றை கொண்டு 3 திருவாச்சிகளை பொன்போல் மின்னச் செய்து சுவரின் மீது நீர்ப்படிய சாற்றி வைத்தான். மீண்டும் அவன் வாயிலிருந்து ஒரு காவடி சிந்து எழுந்தது. கருணை முருகனை போற்றி தங்கக் காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் எவரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். 3 வெண்கல மணிகள், ஏனைய பூசனை செய்வதற்குரிய உபகரணங்கள், கோடி விளக்குகள், கோபுர விளக்குகள் ஆகியவற்றை அவன் மேலும் சில காவடி சிந்துகளை பாடிய வண்ணம் சுத்தம் செய்து முடித்தான். அவன் கழுவும் வேகத்தை கோவிலில் பணிபுரியும் ஊழியர்கள் உற்சாகமாக நின்று வேடிக்கை பார்த்தார்கள். காசி மாமா ஒரு பெரிய கோளை நிறைய காஃபியை அவனிடம் கொடுத்து, இந்தா இதை குடிச்சுக்கோ, 1 மணிக்கு மேலே தான் பந்தி இருக்கும் என்றார். அவன் அதையும் ஒரு சந்தோஷத்துடன் வாங்கி குடித்தான். அதன் சுவையும் மனமும் அவனுக்கு ஒப்புமை கூற முடியாத ஒரு வஸ்துவாக இருந்ததால் உற்சாக மிகுதியில் சந்தோஷத்தில் ஊளையிட்டான். கன ஜோராக பூஜை ஆரம்பமானது. சுற்று வட்டாரத்து மக்கள் கோவிலில் திரள ஆரம்பித்தார்கள். 3 சன்னதிகள், தனித்தனி மண்டபங்கள். இந்த 3 மண்டபங்களின் முன்பாக ஒரு பெரிய சாப்பாட்டு கூடம். கூடத்தில் அமர்ந்து அபிஷேகம், ஆராதனை முதலியவற்றை பார்ப்பதோடு சின்ன சின்ன குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ளவும் அந்த கூடம் வசதியோடு இருந்தது. பெரிய பெரிய பவானி ஜமுக்காலங்கள் விரிக்கப்பட்டு ஜனங்கள் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். சிவாச்சாரியர்களின் சீடர்களில் ஒருவன் சன்னதிக்கு முன்பு மைக்கை பிடித்து வேத கோஷங்கள், கந்தர் அனுபூதி, திருப்புகள், சுப்பிரமணிய புஜங்கம் என்று வரிசையாக ஓதிய வண்ணம் இருந்தான். வேதியர் 5 விடாமல் வேத மந்திரமும் சண்முக மந்திரமும் உச்சரித்த வண்ணம் ஓமத்தியை வளர்த்து கொண்டே இருந்தார்கள். கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. ஒருவர் பின் ஒருவர் என்ற ஒழுங்குமுறை மெல்ல மெல்ல சிதைந்து கிடைக்கும் இடத்தில் முண்டி அடித்தபடி அமரத் தொடங்கினார்கள். நீண்டு கொண்டே செல்லும் பூஜையின் மீதும் பழகிப்போன கடவுளின் உருவம் திரைக்கு பின்னாலும் மறைக்கப்பட்டதாலும் ஒருவித அமைதியற்ற செழிப்பு அவர்களிடம் தோன்றத் தொடங்கியது. மண்டபத்தின் அடுத்த சுவரில் மடப்பள்ளி இருந்ததும் காசி ஐயரின் கைவண்ணம் அடிசில் மனமாக அவர்கள் பசியின் வேகத்தை அதிகரித்தது. பசி வேகம் ஏற ஏற அவர்கள் சகிப்புத்தன்மையின் அளவு குறைந்த வண்ணமே இருந்தது. சுப்புனிக்கு தன்னை யாரும் அழைத்து சோறு போட மாட்டார்கள் என்பது தெரியும். உணவு கூடத்துக்கும் மண்டபத்தில் உள்ள கூடத்துக்கும் நடுவில் ஒரு அழிக்கதவு உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது. அழிக்கதவு என்பதால் உள்ளே இலை போடப்படுவதும் தண்ணீர் குவளைகள் இடுவதும் அவற்றில் நீர் நிரப்பப்படுவதும் இங்கிருந்தே தெரிந்தது. கடைசி வகுப்பில் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கு மணியடிக்க இரும்பு கழியை தூக்கி கொண்டு செல்லும் பியூனை பார்த்ததும் ஒரு உதறல் உதறுமே அது மாதிரி உதறியது. ஜனக்கூட்டத்தில் ஓரிருவர் மெல்ல நகர்ந்து அழிக்கதவின் அருகில் வந்து நின்றனர். அழிக்கதவிற்கு அருகில் ஒரு சுவர், சுவரை ஒட்டி ஒரு மரக்கதவு. அடிசில் தயாரிக்கும் அடுப்படிக்கு செல்ல முடியும். அந்த மரக்கதவு திறந்ததால் சுப்புனி அதன் வழியாக உள்ளே போனான். யாரா நீ, இதெல்லாம் உள்ளே வரக்கூடாது என்றான் பரிசாரர்களில் ஒருவன். சும்மா இருங்கா, இது சுப்புனி. காத்தால 4 மணிலேருந்து மாங்குன்னு என்னமா விளைஞ்சிருக்கான் தெரியுமோ. விடு விடு சுப்புனி, இந்த பக்கமாக போய் டைனிங் ஹாலில் நல்ல இடமா பார்த்து உட்காந்துக்கோ, இப்போ சாப்பாடு போட்டுருவோம் என்றார் காசி மாமா. சுப்புனி காசி மாமாவை பார்த்து இணக்கமாக சிரித்தான். சமையல் மேடையில் பெரிய பெரிய பாத்திரங்களில் பாயசம், சாம்பார், பொரியல், கூட்டு, ரசம் என நிரம்பி இருந்தது. ஒரு பெரிய ஓலைக்கூடை, அதன் நிறைய தைலக்காப்பு செய்து கொண்ட மூர்த்தி போல பொன்னிற அப்பளங்கள் எண்ணெய் மினுங்க மலர்ந்திருந்தன. சுப்புனி கிழக்கு மூலையில் போடப்பட்டிருந்த இலையின் முன்பு ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்தான். பூஜை முடிந்ததின் அறிகுறியாக பலத்த மணியோசையும் ஜனங்களின் ஹரஹர கோஷமும் எழுந்தது. ஜனங்களின் நடுவில் அதுவரையில் அவர்கள் கட்டி காப்பாற்றிய ஒழுங்கும் மௌனமும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைய தொடங்கின. மாறாக ஒரு ஆவேசம் எழுந்தது.
சொல்லி வைத்தது மாதிரி மொத்த ஜனமும் வழிக்கதவின் முன்பு முட்டி மோதி நின்றது. ஒரு நடுத்தர வயதுக்காரர் உயர்ந்த குரலில் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட இருப்பதால் பக்தர்களை அமைதி காக்குமாறு வேண்டுகொண்டார். பிறகு காசியையரை பார்த்து, மாமா கதவு திறக்கலாமா என்றார். காசி சம்மதம் என்று தலையாட்டினார். கதவு திறக்கப்பட்டதும் மொத்த கூட்டமும் முண்டி அடித்து உள்ளே நுழைய பார்த்தது. எந்த விதமான ஒழுங்குமுறையும் அங்கே பின்பற்றப்படவில்லை. ஒவ்வொருவரும் தனக்கான இருக்கைகளை தேடிச் சென்று அமர்வதிலும் அதனை தக்க வைத்துக் கொள்வதிலும் குறியாக இருந்தார்கள். உக்கிரமான போராட்டம். இவற்றை வாய்பிளந்து சுப்பினி பார்த்து கொண்டிருந்த போது நெருக்கி அடித்து இடம் பிடிக்க வந்த கூட்டத்தில் ஒருவரின் அதீத வேகம் காரணமாக சுப்பினி முற்றிலும் தள்ளப்பட்டு அவன் அமர்ந்திருந்த நாற்காலியிலிருந்து விசிறி எறியப்பட்டு அருகில் இருந்த இரும்பு கம்பம் ஒன்றில் தலையை நங்கென்று முட்டிக்கொண்டு மோதியதால் ஏற்பட்ட வேதனையை விட தனது இடம் பறிபோன வேதனை அதிகம் இருந்தது. சுப்பினி தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்து தான் அமர்ந்திருந்த கிழக்கு மூலை இருக்கையில் இப்பொழுது திரகாத்திரமான நடுவயது பெண்மணி அமர்ந்திருந்தாள். இது ஏன் சி என்று அந்த பெண்மணியிடம் போய் சொன்னான். அந்த பெண்மணி அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, உன் பேர் என்ன என்றாள். சுப்பினி என்றான். அவள் தனது நாற்காலியின் பின்புகம் எட்டி பார்த்து, இங்கே அப்படி ஒன்றும் பேர் எழுதலையே என்றாள். சுப்பினி அவளுடைய கிண்டலை புரிந்து கொள்ளும் உணர்வு தாண்டி அங்கு நின்று கொண்டிருந்த பொழுது ஒருவர் அங்கு இருந்தவர்களை வெளியே போகுமாறு விரட்டியபடி வந்தார். சுப்பினி வருத்தத்துடன் வெளியில் வந்தான். சாப்பிட வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஒரு ஏக்கத்துடன் இருந்த பொழுது, அடுத்த முறையாவது நல்ல இருக்கையாக பார்த்து அமர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே மனம் அவனை நிலைகுலையச் செய்தது. அனைவருக்கும் ஒரு சிறிய பிளாஸ்டிக் உலையில்தான் பாயசம் தருகின்றனர். பாயசம் பரிமாறுபவனிடம் இலையிலும் 2 கரண்டி ஊற்றச் சொல்ல வேண்டும். அடிவயிறு சுண்டி எடுப்பது போல் இருந்தது. காலையில் காசிமாமா அவன் மேல் பரிதாபப்பட்டு கொடுத்த ஒரு லோட்டா காஃபி போன இடம் தெரியவில்லை. 1 மணிக்கு தான் சாப்பாடு என்றாலும் சிவாச்சாரியாரும் அவருடைய சிஷ்ய கோடிகளும் சப்தமே எழுப்பாமல் மடப்பள்ளியில் போய் டிஃபன் சாப்பிட்டதை சுப்பினி கவனித்து கொண்டுதான் இருந்தான். அடுத்த பந்திக்கு அவன் முயற்சித்த போது, என்னடா போனாட்டி சாப்பிட்டது பத்திரியா என்று ஒருவன் தடுத்தான். சுப்பினிக்கு தூக்கி வாரி போட்டது. நான் இன்னும் சாப்பிடல என்றான் தன்னுடைய புரியாத மொழியில். அந்த பரிசாரகன் சுப்பினியை தகாத வார்த்தைகளால் விரட்டவே வெளியில் வந்து விட்டான். பந்தி மறுபடியும் நிரம்பியது. சுப்பினிக்கு மயக்கம் வருவது போல் தலை சுற்றியது. நாற்காலியில் அப்படியே சோர்ந்து அமர்ந்து விட்டான். அங்கு அந்த பெண்களும் அமர்ந்திருந்தார்கள். 2 தவா உள்ள போனி, என்னம்மா சோறு துணல் நீ என்றாள் ஒருத்தி. இல்லை என்றான் சுப்பினி. நமக்கெல்லாம் கடைசி பந்தியில் தான் சோறு போடுவாங்க, நீ தான் பெரிய இவனாட்டம் பூந்து புறப்பட்ட என்றாள் இன்னொருத்தி. 2வது பந்தி முடிந்ததும் காசி மாமா வெளியில் வந்தார். என்னடா சுப்பினி, என்னம்மா நீ சாப்பிடல? சுப்பினி எழுந்து அவர் முகத்தை பார்த்து, இல்லை என்று தலையாட்டினான். போ உள்ளே போய் உட்கார் என்றார் காசி மாமா. சுப்பினி மற்ற இருவரையும் பார்த்து, வாங்க என்றான். அவர்கள் மூவரும் உள்ளே சென்றனர். 100 பேருக்கு அமர இடவசதி கொண்ட அந்த உணவுக்கூடம் 2 பந்திகளில் ஓய்ந்து போய்விட்டது. அந்த கடைசி பந்திக்கும் 70 பேர் அமர்ந்திருந்தார்கள். காசி மாமாவும் கோவில் நிர்வாகியும் உள்ளே வந்து அமர்ந்திருந்த கூட்டத்தை அப்படி பார்வையிட்டார்கள். நீங்கள் சொல்கிறதான் சரி, இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ஒரு இலைக்கு இவ்வளோதான்னு தீர்மானம் பண்ணிவிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்டம் விறகு இலை எல்லாம். நீங்கள் என்ன சொன்னீர்கள், 2 பந்திக்கும் கூட ஆள் இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்கோ, 2 பந்தி நொம்பிடுச்சு, முடிஞ்சு 3வது பந்தி முக்கால்வாசி நொம்பி கிடக்கு. கூட்டத்தை வச்சே எத்தனை இலைன்னு கணக்கு பண்ணிடுவானா? கைவசம் இருக்கட்டும்னு கொஞ்சம் புளிக்காய்ச்சல் வடம் அப்பளம்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன். டே சாம்புவா, கோணி பையில் கட்டி எடுத்துருக்கிற அந்த பாக்கு மட்டை தட்டெல்லாம் வரிசையாக பந்தியில் போடு. சுத்தம் செய்யப்பட்ட பாக்கு மட்டையில் செய்யப்பட்ட தட்டுகளை சாம்பசிவம் என்ற உதவியாளன் போட்டுக்கொண்டே வந்தான். சுப்புனி பாக்கு மட்டையை கைகளில் தூக்கி பார்த்தான். காசி மாமா ஒரு பெரிய பேசின் போன்ற பாத்திரத்தில் அம்பாரமாய் குவிந்த புளியோதரையை இடது கையில் சுமந்து மற்றொரு கையில் இருந்த அகப்பையினால் ஒவ்வொரு தட்டிலும் அள்ளி அள்ளி வைத்தபடி சென்றார். சுப்புனிக்கு கூடுதலாக ஒரு அகப்பை புளியோதரையை வைத்து, சாப்பிடு என்றார். சுப்புனி புளியோதரை குவியலை பார்த்தான். சாப்பிடு கண்ணு, ஐரு புளியோதரை நல்லா இருக்கும் என்றாள் அருகிருந்தவள். சுப்புனி திடீரென்று இப்பொழுது எழுந்தான். அட சாப்பிடு கண்ணு, நமக்கெல்லாம் புளிச்சோறு தான் என்றாள் அடுத்தவள். காசி ஐயர் தன் கையில் இருந்த பாத்திரத்தை சட்டென்று ஒரு மேசையில் வைத்துவிட்டு வருவதற்குள் சுப்புனி தனது இடது கையினால் தன் முன்பிருந்த பாக்குமட்டை தட்டினை கோபமாக தூக்கி விசிறி அடித்தான். 10 அடி தூரம் பறந்து சென்ற பாக்குமட்டை தட்டு சுவரில் மோதி தரையில் விழுந்தது. தரையெங்கும் புலிசோறு சிதறியது. கோவில் நிர்வாகியின் அதிகாரக்கரம் சுப்புனியின் கழுத்தில் விழுந்தது. சுத்தம் சுகாதாரம் பார்க்காம எல்லாரையும் மனுஷன் நினச்சி கூடத்தில் உட்கார சோறு போடுறோம்ல,
அந்த திமிரு உனக்கு. இன்னொரு தடவை அந்த பக்கம் வந்து வேலைன்னு இழிச்சுக்கிட்டு நில்லு, அப்புறம் பேசிக்கிறேன் என்று ஓங்கி அவரது கரத்தை காசி தடுத்தார். அட வேண்டாம், விட்டுடுங்கோ, நான் பார்த்துக்கிறேன். கோவில் நிர்வாகி காசியின் கைகளை உதறிவிட்டு, இவனை இன்னொரு தடவை அந்த கோயில் காம்பவுண்டில் நான் பார்க்கக்கூடாதாமா என்று கத்திவிட்டு உள்ளே சென்றார். காசி தனது வேட்டி முடிச்சிலிருந்து ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்து சுபினி கையில் கொடுத்து, சுபினி, நீ கிளம்பிப்போ, நல்ல ஹோட்டலாக பார்த்து முழு சாப்பாடு வாங்கி சாப்பிடு என்றார். சுபினி அந்த 100 ரூபாய் தாளையும் தூக்கி விசிறி அடித்தான். என்று சப்தம் எழுப்பிவிட்டு வெளியேறினான். அந்த ரூபாய் நோட்டு காற்றில் அலைந்து 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 காசியின் காலடியில் வந்து விழுந்தது. காசியும் உள்ளே போய்விட்டார். எடுப்பார் எவருமின்றி அந்த 100 ரூபாய் நோட்டு தரையிலேயே கிடந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? சுவை என்கின்ற இந்த சிறுகதை சத்யபிரியன் அவர்கள் எழுதியது. மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.